மணிப்பூரில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள மாணவர்கள் போராட்டத்தால் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகருக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தியிருக்கும் நிலையில் போராட்ட பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பிருக்கிறார். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஆண்டு மே மாதம் மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மற்றும் மைத்தேயி இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. இந்த இரண்டு சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர். பலர் தங்களுடைய இல்லங்களை விட்டு தற்போது வரை முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். அதன் பிறகு மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்தது. இந்த நிலையில் அங்கு கடந்த சில நாட்களாக, அதாவது கடந்த ஒரு மாத காலமாகவே அங்கு ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் அரங்கேற துவங்கி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் மணிப்பூரில் இம்பால் பகுதியில் ஆளில்லாத ட்ரோன் போன்ற அந்த விமானங்கள் மூலமாக மிசைல் தாக்குதலை ஆயுதமேந்திய குக்கி இன குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பிரிஜாம் என்கிற பகுதியில் கடந்த வாரம் நடைபெற்ற மோதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். அதாவது இதற்கு முன்பு எப்படி சண்டை நடந்தது என்றால் ஒருவரை தாக்கிக் கொள்வது, கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொள்வது, மோதிக்கொள்வது அப்படியே தான் சண்டை நடைபெற்றது. ஆனால் தற்போது ஆயுதம் ஏந்திய குக்கி இனத்தை சேர்ந்த குழுவினர் ஆளில்லாத விமானங்கள் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் மிசைல் தாக்குதலை கொண்டு குக்கி மைத்தை இன மக்களை கொன்று வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். எனவே இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களின் மீது பிரதமர் மோடி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மத்திய அரசு நியமித்த காவல்துறையினுடைய தலைவர் மற்றும் மாநிலத்தினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கு மாணவர் அமைப்பினர் மற்றும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைக்கு முதல்வர் மற்றும் ஆளுநர் மாளிகை ஆகியவற்றை எல்லாம் கூட முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இன்றைக்கும் கூட அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் அங்கிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களின் மீது கண்ணீர் புகைகளை வீசி அவர்களை கலைத்திருக்கின்றனர். இமா கெய்யால் என்கிற பகுதியிலிருந்து ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பகுதியை நோக்கி அவர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது இந்த மோதல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது மீண்டும் அங்கு வன்முறை சம்பவங்கள் அரங்கேற தொடங்கி இருப்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு இம்பால், சௌபால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அங்கு இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. பிராட்பேண்ட், இணையம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை எதற்காக என்றால் இந்த பிரச்சனையை முன்வைத்து சில போலியான செய்திகளை பரப்புவது, சில புகைப்படங்களை பரப்பி நிலைமையை மேலும் தீவிரமாக்குவது, பதற்றத்தை அதிகரிப்பது போன்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக அங்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அண்மை காலமாக மீண்டும் அங்கு வன்முறை சம்பவங்கள் அரங்கேற துவங்கி இருப்பதால் மீண்டும் மணிப்பூர் மாநிலம் தேசிய அளவில் கவனம் பெற்று பேசு பொருளாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.